எல்லாரும் உன்னை விரல் நீட்டி பேசும்போது உன் கூட நின்னு உனக்கு துணையா இல்லாம போயிட்டேன். இனிமே ஒவ்வொரு அடியிலையும் உனக்கு துணையா நான் இருப்பேம்மா. யாரு என்ன நினைச்சாலும் உனக்கு ஆதரவா நான் நிக்கிறேம்மா. ஏன் சொல்றேன்னா, நீயும் மித்ராவும் சேரணும்னு நினைச்சவங்கல்ல முதல் ஆசைப்பட்டது நான் தான். நீங்க 2 பேரும் சந்தோஷமா சேர்ந்து இருக்கிறத பார்த்து ஆனந்தப்பட்டதும் நான் தான். நீயும் மித்ராவும் சந்தோஷமா வாழ்நாள் முழுக்க சேர்ந்து வாழணும்மா. அதுதாம்மா என்னோட ஆசை. அன்பு இல்லாத இடத்துல உறவு உருவாகாது மாமா. அவருக்கும் எனக்கும் இதுக்கப்புறம் புதுசா ஒரு காதல் வரும். இனிமே ஒரு புது வாழ்க்கைய வாழ போறேன்னு ஆசைப்பட்டெல்லாம் நான் இங்க வரல மாமா. அவரோட உயிரை காப்பாத்தணும், அது என்னோட கடமைன்னு நினைச்சுதான் நான் இங்க திரும்பி வந்தேன். சின்னத்த, எங்க போறீங்க நீங்க? நீங்களும் இத வாங்கிக்கோங்க. போய் அவங்களுக்கா குடுக்குற? இங்க பாருங்க சின்னத்த, தாம்பூலத்தை சுமங்கலிக்கு கொடுக்கறது இந்த பூஜையோட விதிமுறை. இவங்களும் எனக்கு சுமங்கலிங்க தான். ஆன்ட்டி, எதை பத்தி நீங்க அவ்வளவு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? நாம என்னென்னவோ பிளான்ஸ் எல்லாம் போட்டு விரத விஷயத்துல லக்ஷ்மிய தோல்வி அடைய வைக்கணும்னு நினைச்சோம். சுமங்கலிகளை வரவிடாம அந்த விரதத்தை கெடுக்கணும்னு பிளான் போட்டோம். நாம என்னதான் பிளான் பண்ணாலும் எல்லாத்தையும் தவிடு பொடி ஆக்கிட்டு கடைசியில அந்த லக்ஷ்மி விரதத்தை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிட்டா. அதத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல மனிஷா. அந்த விஷயத்துல லக்ஷ்மி மேல எனக்கும் பயங்கர கோபம் இருக்கு ஆன்ட்டி. அதனாலதான் இப்ப லக்ஷ்மிக்கு மூளையே குழம்பி போற அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுக்க போறேன். என்ன ட்விஸ்ட் மனிஷா? நாளைக்கு நானும் மித்ராவும் ஒரு லாங் டிரைவ் போக போறோம் ஆன்ட்டி. ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா 2 பேரும் சென்னை வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். 2 பேரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கார்ல போறோம். ஒரு நாள் முழுக்க சென்னையில ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறமா தான் இங்க வருவோம். வாவ், தட்ஸ் கிரேட். ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு மித்ரா கூட தனியா ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைம் கிடைச்சிருக்கு ஆன்ட்டி. லக்ஷ்மி முன்னாடி மித்ரா கூட நான் ஜோடியா போக போறேன். லக்ஷ்மி அப்படியே ஆடி போற மாதிரி ட்விஸ்ட் கொடுத்துட்டு நான் மித்ராவோட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர போறேன். இந்த ஒரு விஷயம் போதும் மனிஷா. அந்த லக்ஷ்மிக்கு நெருப்புல எண்ணெயை ஊத்துன மாதிரி இருக்கு. கோவத்துல கதகளியா ஆட போறா. உங்க 2 பேரையும் ஜோடியா பார்க்க முடியாம, யார்கிட்டையும் எதையும் சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே எரிமலை மாதிரி வெடிச்சு செதற போறா. அந்த டைம்ல லக்ஷ்மியோட எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு. அந்த சீன் பார்க்கணும்னா நாளைக்கு வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆன்ட்டி. இங்க பாரு மனிஷா, இது உனக்கு கிடைச்சிருக்கிற நல்ல வாய்ப்பு. மித்ராவை பழைய மாதிரி உனக்கு நெருக்கமாக்கிக்கிற வாய்ப்பு. மித்ரா உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நொடியையும் ரொம்ப ப்ரீஷியஸா யூஸ் பண்ணிக்க. எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ண. குறிப்பாக்குற அம்மா இங்கதான் இருப்பேன்னு சொன்னாங்க. ஆனா இங்க எங்கேயுமே அவங்கள காணுமே. என்னங்க? என்னம்மா? இங்க குறிப்பாக்குற ஒரு அம்மா இருந்தாங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியுமா, நேத்து வரைக்கும் இங்கதான் இருந்தாங்க. போற வரவங்களுக்கு எல்லாம் குறி சொல்லுவாங்க. இன்னைக்கு என்னமோ வரலையோ என்னவோ. இப்ப அவருக்கு வரப்போற ஆபத்தை பத்தி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவருக்கு வரப்போற ஆபத்து எந்த பக்கத்துல இருந்து வருமோ எப்படி தெரிஞ்சுக்கிறது? வாடி கிளியே வா,
பெரிய வீட்டு அம்மா கேள்விகளுக்கு வந்து பதில சொல்லு. அம்மாக்கு இருக்கிற சந்தேகங்களுக்கு வந்து பதில் சொல்லிடி கிளியே. என்னாச்சுங்க? காளி அம்மா தேவி வந்திருக்கா அம்மா. யார் இவன் நடுராத்திரியில வீட்டுக்குள்ள பூந்திருக்கான்? இந்த நேரத்துல வந்திருக்கானா யாரா இருக்க முடியும்? திருடனாதான் இருப்பான். இவனை என்ன பண்றான் பாரு. யாரா நீ? யாரா நடுராத்திரியில ஏன் வீட்டுக்குள்ள வந்திருக்க? யாரா நீ? யாரா நீ? சொல்லுடா. யாரா நீ? அம்மா அனுசூயா ஆண்டி, அனுசூயா ஆண்டி தயவு செஞ்சு அடிக்காதீங்க. ஏண்டா என் பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கியா? எவ்வளவு தைரியம்? ப்ளீஸ் நிறுத்துங்க, சொல்றத கொஞ்சம் கேளுங்க ஆண்டி. ஐயோ அம்மா, அட இங்க பாருங்க, நான் தான் அடிக்கிறத நிறுத்துங்க. நீயா ஜெகதீஷ்? நடுராத்திரியில சாப்பிடுறதுக்கு ஏன் வீட்டுக்கு வந்திருக்கியா? ஆமா ஆண்டி, நல்லா கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இப்ப பாருங்க இந்த நிலைமையில இருக்கேன். அது சரி, உன்னை போலீஸ் இன்னும் புடிச்சிட்டு போலியா? பயங்கரமான ஆள் தான். அவங்க என்ன பிடிக்கலன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களா? அப்படியெல்லாம் நான் எதுக்கு நினைக்க போறேன்? அந்த மித்ரா குடும்பம் அவ்வளவு பெரிய ஆளுங்களாச்சே. அவங்களுக்கு இருக்கிற பலத்துக்கும் இன்ஃப்ளூயன்ஸுக்கும் உன்னை இன்னும் விட்டு வச்சிருக்காங்களான்னு சின்ன சந்தேகம் தான். எங்க விட்டு வச்சாங்க? போலீஸ் என்ன இன்னும் துரத்திக்கிட்டு தான் இருக்காங்க. மாட்டினா அடுத்த நிமிஷம் ஜெயில கொண்டு போய் உட்கார வச்சிருவானுங்க. ஐயோ, உன் நிலைமை இப்படி ஆயிருக்க கூடாது. அன்னைக்கு நான் மித்ராவை கத்தியில குத்தலான்னு தான் வந்தேன். ஆனா கொல்ற அளவுக்கு நான் யோசிக்கவே இல்லை. கோவம்லாம் இருக்கலாம்ப்பா, ஆனா அத கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு தான் செயல்படணும். அந்த விஷயம் எனக்கு அப்ப புரியல. இப்ப புரிஞ்சும் பிரயோஜனம் இல்ல. வாழ்க்கையில நாம கத்துக்கிறதெல்லாம் எப்பவும் எங்கேயும் வீணாகாது. ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு பயன்படும். என்ன ஜானவி இங்க வந்திருக்க? யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க சித்தி? நான் யார்கிட்ட பேச போறேன் ஜானு? தண்ணி குடிக்கலான்னு வந்தனா அப்படியே நானே எனக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கேன். நீ போய் படுத்து தூங்கு. சரிங்க சித்தி.